சுவாமி மலை தான் முதல் படைவீடுன்னு நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு சின்ன கதை. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க. அது ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அது என்னப்பா படித்த அப்படின்னு கேட்குறீங்க. அது அப்பா மடியிலையோ அம்மா மடியிலையோ உட்காந்து காதில் ரகசியமாக தான் சொல்லுவேன்னு சொல்லுது. இதை அப்படியே விட்டுருங்க. நேராக சுவாமிமலைக்கு வாங்க. சுவாமிமலையில் என்ன கதை சொல்கிறாங்க? முருகப்பெருமான் சிவபெருமானின் மடியில் அமர்ந்து அவருக்கு பிரணவத்தின் பொருளை உபதேசித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நல்லா பாருங்கள். விநாயகர் ஞானத்தை பெற்றுவிட்டார் என்று தெரிந்த பிறகு முருகன் தன்னுடைய ஞானத்தை தேடி பூமிக்கு வந்து முதலில் இருந்த இடம் சுவாமிமலை. ஏன்னா அங்கே தான் குழந்தை வடிவில் நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல அவர் கொஞ்ச நாள் தன்னுடைய ஞானத்தை பெற்றதாக நினைக்கிறார். அப்பொழுது அவங்க அப்பா சிவபெருமான் வருகிறார். அவர் கேட்கிறார், மகனை நீ என்ன ஞானத்தை பெற்றுக்கொண்டாய் என்று. அப்பாவின் மடியில் அமர்ந்து, குழந்தையாக இருப்பதால் அப்பாவின் மடியில் அமர்ந்து அப்பாவின் காதில் அவர் சொல்கிறார். ஆனால் அப்பாவுக்கு திருப்தி இல்லை என்பது போல் அவர் செல்கிறார். எனவே நீங்கள் பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தை உங்கள் மடியில் உட்கார்ந்து தான் படித்ததை சொல்வது போல் முருகப்பெருமான் தான் கற்ற ஞானத்தை தன் தந்தையின் மடியில் அமர்ந்து சொல்கிறார். நம்ம படித்தா படிப்பு, கடவுள் தன்மை இருப்பதால் அதில் ஞானம்னு சொல்கிறேன். ஸோ இதை எப்படி பிரணவத்தை உபதேசித்தார் அவர் தகப்பன் சாமி அப்படி இப்படிலாம் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அங்கே மூலவரை பாருங்கள், வாலிப தோற்றத்தில் நல்ல ஆஜானுபாக இருக்கிறார். அப்போது ஒரு குழந்தை தான் கற்றதை தன் தந்தையின் காதில் சொல்கிறது. அவ்வளவே. இங்கே உபதேசமும் இல்லை, பொருள் உரைத்ததும் இல்லை. தான் பெற்ற ஞானம் என்ன என்பதை அது சொல்கிறது. அவ்வளவே. அந்த வகையில் முருகப்பெருமான் குழந்தை வடிவில் இருக்கும் ஒரே இடம் சுவாமிமலை. அந்த கதை தான் அங்கு சொல்லப்படுகிறது. அந்த கதை உண்மை என்றால் உண்மையில் முருகப்பெருமான் அங்கு முதலாக வந்து இறங்கி ஞானத்தை தேடத் தொடங்கினார். எனவே சுவாமிமலையே முதல் படை வீடு. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள்.